மிக்க பெருமக்களே, அரங்கை நிறைத்தமர்ந்திருக்கிற என் அன்பு சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். எத்தனையோ தலைவர்கள் இந்த நாட்டில் பிறந்து வாழ்ந்து இறந்த போது ஒருவர் மட்டும் ஏன் பெருந்தலைவரானார் என்பதை நாம் எல்லாம் பார்க்க வேண்டும். ஏன் அவன் பெருந்தலைவர் என்றால், எட்டாம் வகுப்பு படித்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தான் அரசு வேலை இந்த உத்தரவை தாத்தா முதலமைச்சராக இருக்கும் போது கொண்டு வரும். அப்போது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிற விடுதியிலே மண்ணாங்கட்டி என்றவர்கள் எடுபிடி வேலை, தேநீர் வாங்கி கொடுப்பது, உணவு வாங்கி கொடுப்பது, செய்தித்தாள் வாங்கி கொடுப்பது, இந்த வேலை இணைச்சு அதுவும் அரசு வேலை தான். அதுவும் அரசு வேலை. அப்படி இருக்கிற போது அவர் எட்டாம் வகுப்பு படிக்கல. அப்ப அந்த வேலை அவருக்கு இல்லாத போயிடும். இந்த அரசாணை 8 வகுப்பு படித்தவர்களுக்கு தான் வேலை என்கிற அரசாணை வந்தால் அவருக்கு வேலை இல்லாமல் போயிடும். அப்போது அவர் அழுது கொண்டிருக்கிறார். அப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நம்முடைய தாத்தா மூக்கையர் அவர்கள், அழாதரா நீ அழாத போடா காமராஜுக்கு என்று தாத்தாவுடைய அலைபேசி எண், அன்னைக்கு அலைபேசி இல்லை தொலைபேசி தான், இந்த தொலைபேசி எண்ணுக்கு அழைப்பை போடுகிறார். யாராவது ஒரு உதவியாளன் எடுப்பான் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் நாட்டின் முதலமைச்சர் தாத்தா காமராஜரே எடுத்துள்ளார். நம்முடைய தாத்தா மூக்கையர் அவர்கள் மண்ணாங்கட்டியிடம் சொல்கிறார், படிக்காத ஒருவர் முதலமைச்சராக இருக்கும் போது படிக்காத நான் பியூ, அதாவது எடுபடி வேலை செய்யக்கூடாதா என்று கேட்டார். இதை முதல்ல சொல்லி வச்சிருந்தார். சொல்லி வச்ச உடனே அவர் உடனே எடுத்து, யார் எடுத்தாருன்னு தெரியல, அழைப்பை அந்த பக்கம் எடுத்தவர் முதலமைச்சர் தான் மண்ணாங்கட்டிக்கு தெரியல. எடுத்தோன்னே படிக்காத ஒருத்தர் நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கும்போது படிக்காத நான் பியூனா இருக்கக்கூடாதா என்று கேட்கிறார். உடனே அழைப்பை வச்சிருக்கார். மூக்கையர் நம்ம தாத்தாவுக்கு தெரிஞ்சது எடுத்தது காமராஜ் தான், முதலமைச்சரே எடுத்துட்டாரு. என்னவோ நடக்க போகுதுன்னு பதறிட்டு இருக்கும்போது சர 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 சரன்னு அரசு வாகனங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் விடுதி எம்எல்ஏ ஆஸ்டர் அதுல நின்று விறுவிறுன்னு சரச்சரன்னு இங்க யாரு இங்க யாரு பேசுனது, முதலமைச்சருக்கு பேசுனது அப்படின்னோடனே போடா 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 என்று தாத்தா மூக்கையர் அனுப்பிடுறாங்க. அதில் மண்ணாங்கட்டி போய், நீ போடா, நான் வரேன், கூடவே வர, நீ போடா அப்படின்னு உங்களை முதலமைச்சர் வர சொல்றாரு. நான் தாங்க மண்ணாங்கட்டி பேசிட்டேன், உங்களை கூட்டி வர சொல்றாரு முதலமைச்சர். பயந்து நடுங்கி தாத்தாவுடைய வீட்டுக்கு போகும்போது வாசல்ல நின்று ஒரு மகன் வரவேற்கிறான். ஒரு படிக்காத பியூனை, வாங்க, நீங்க தான் மண்ணாங்கட்டியா, வாங்க உட்காரு, ஏதாவது சாப்பிட்டீங்களா, சாப்பிட கொடுங்க, சாப்பிடும் வரை பொறுமையா இருந்து விசாரிச்சேன். ஒரு மகன் அவன் எம்எல்ஏ ஹாஸ்டல் சட்டமன்ற உறுப்பினர் தங்குற விடுதியிலிருந்து தன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அவனுடைய வரலாறை தன் உள்ளங்கையில திரட்டி வச்சிருந்தான் ஒருத்தன். கேள்விப்பட்டேன். 2 பெண் பிள்ளைகளாமே இந்த சம்பளத்தை வச்சுதான் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கலாமே நான் கேள்விப்பட்டேன். சரி, இந்த இது வந்ததுலேருந்து 2 நாளா நீங்க சாப்பிடல, பசியோடு இருக்கிறீங்க, ரொம்ப
குடும்பம் கஷ்டத்தை கவலைப்பட்டுட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். எவ்வளவு தகவலை தெரிஞ்சுக்காம பாருங்க ஒருத்தன். ஒரு தப்பு பண்ணிட்டேன் அவன் உட்கார்ந்துருக்கான், எந்திரிச்சு ஒருத்தன் கும்பிடுறான், என்னை மன்னிச்சுக்கிறேங்க, நான் ஒரு அந்த அரசாணையை மாற்றி இருக்கணும். எப்படி? இனிமேல் 8ஆம் வகுப்பு படித்தவனுக்கு தான் அரசு வேலைக்கு மாற்றிக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அந்த சிஓவை அந்த அரசாணையை மாற்றி போட்டுறேன். சரியா? நீங்க போங்க, இப்போ செலவுக்கு ஏதாவதுக்கு அந்த வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு வேலை உறுதியாயிடுச்சுன்னு உங்க பிள்ளைகள் உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் சொல்லுங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. சரியா? இதனாலதான் ஒரு தலைவன் பெருந்தலைவன் என்ற அவன் பெருந்தலைவனாக. அரசியல்னா என்ன உங்களுக்கும் தெரியல, பல பேருக்கும் தெரியல. அதனாலதான் கண்டவன்லாம் நாட்டாண்டுகிட்டு இருக்கான். அரசியல்னா என்ன தாத்தாட்ட கேட்கிறாங்க பத்திரிகையாளர்கள். அரசியல்னா என்ன? இந்தா பாருங்க சனம் தண்ணி வரலைன்னு குடத்தை வச்சு தெருவில் போராடிட்டு இருக்கு. அது ஏன் வரலைன்னு பார்க்க போறேன். இதுதான் அரசியல் கருத்து. அதனாலதான் அவன் பெருந்தலைவன் சும்மா வரல. தலைவனுக்கெல்லாம் தலைவன். இங்க பேசிய என் தம்பி சந்திரசேகர பாண்டியன் வரல. இங்க பேசிய வர நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு என் தம்பியோட சொன்னாங்க. காசி நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வைர உதவியாளர் தாத்தாவுக்கு முதலமைச்சருக்கு சோறு வைக்கிறாங்க. சோறை சாப்பிட போகும்போது கையில எடுத்தா நாருது. காரணம் ரேஷன் அரிசி யாரு நண்பர்கள் எல்லாம் அவன் ஜாதியிலேயே பெரிய மனக்கணம் இருக்கான். அவன் சொந்தக்காரனே மளிகை வச்சிருக்கான், நிறைய அரிசி மண்டிட்டு இருக்கான், நல்ல அரிசி கொண்டாந்து போடுவான். பெரிய பெரிய நண்பர்கள்லாம் செல்வந்தர்கள்லாம் அரிசி கொண்டாந்து போடுறாங்க, அதை சாப்பிடல, ரேஷன் அரிசியை சாப்பிடாம வந்தேன். அப்ப அவர் கேட்கிறாரு, ஐயா இந்த நாட்டம் முடிச்சேன் சோறை சாப்பிடணுமா ஐயா, இதைத்தான் நல்ல அரிசி இருக்கிறதே அரிசி. ஏய் சனம் இதைத்தானே சாப்பிடுது, அப்புறம் அதைத்தானே நாம சாப்பிடணும். நாம அதனாலதான் பெருந்தலைவன். அவன் பிறந்து இறந்து 123 ஆண்டாயும் இன்னைக்கு அவன் பிள்ளைகள் அவனை பெருமையா பேசிக்கிட்டு இருந்தான். காரணம் அதுதான். இதைத்தான் அல்ல பெருமகன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன் வாழ்வுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். காமராஜே தலைவன் கிடையாது, நம்ம தெய்வம் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச்சமூக தமிழர்கள் இந்த நூற்றாண்டில எந்த நூற்றாண்டிலும் தமிழ்நாட்டு அரசியல் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு தலைவன் இப்படி வாழ்ந்தான் என்பதை நம்ப மறுப்பார். வரலாறே பதிவு செய்ய கூசும். என்ன இப்படி ஒருத்தன் வாழ்ந்தானா?